Hi friends, இன்னைக்கு hand embroidery ல French knot எப்படி போடலாம்ங்கறத பாப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணிருங்க, bell button-ஐ click பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்க embroidery நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. ஊசியை வந்து அடியில விட்டு மேலே எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நம்ம எங்க எடுத்தோமோ அதுல குத்தி சின்னதா ரொம்ப சின்னதா நம்ம பக்கத்துல ஊசியை வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இந்த நூலை வந்து 2 தடவை சுத்தணும். சுத்திட்டு இப்படி வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி வந்துரும். திருப்பி குத்துன இடத்துலயே அடியில விட்டு ஊசியை எடுத்துருங்க, கீழே எடுத்துருங்க. இப்ப பாருங்க ஒரு நாட் ஒன்று வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தள்ளி மறுபடியும் அடியில குத்தி மேலே எடுத்துக்கணும். கொஞ்சமா துணியில குத்திக்கணும். குத்திட்டு 2 தடவை இப்படி சுத்திடுங்க. இப்போ இழுத்துட்டீங்கன்னா ஒரு நாட் ஒன்று வந்துடும். இப்போ பாருங்க இந்த மாதிரியே நம்ம இந்த லைன் ஃபுல்லா போட்டு முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு தடவை செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ லைட்டா கொஞ்சமா குத்தி மேலே எடுத்துக்கோங்க. 2 தடவை சுத்திட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் வந்துரும். திருப்பி நீங்க அடியில இப்படி குத்திட்டு உங்களுக்கு எவ்வளவு கேப் வேணுமோ அதுல வெளியே இப்படி எடுத்துக்கலாம். பாருங்க French knot போட்டு முடிச்சாச்சு. இத வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் ஒன்னு வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல வந்து French knot உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க silk thread நான் கோர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். துணியில கொஞ்சமா எடுக்க போறோம் ஊசியை. அதே மாதிரி தான் 2 தடவை சுத்தி மேலே வெளியில எடுத்துறணும். திரும்ப அடியில குத்தி விட்டுட்டு பக்கத்துல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட போறது நெருக்கமாவே போட போறோம். கொஞ்சம் லூஸ் கிடைச்சிச்சுனா ஒவ்வொரு நூலையும் நீங்க இப்படி தனித்தனியா இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துரும். அடுத்து பக்கத்துலயே இன்னொரு French knot போட்டுறலாம். உங்களுக்கு silk threadங்கறனால இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நூல் வந்து சிக்காகும். இந்த நூலை தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். அதே மாதிரி நூலை வந்து ரொம்ப லெந்தா கோர்க்காம கொஞ்சமா கோர்த்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இன்னொரு French knot வந்துருச்சு. இதே மாதிரி இப்ப எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிடலாம். பாருங்க French knot ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.